இன்னைக்கு வரைக்குமே தீர்க்க முடியாத ஜப்பான் போலீஸ்க்கு வந்துட்டு ஒரு குழப்பமான மிஸ்ட்ரியான அன்சால்வ்டு கேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் SOS. மலைப்பகுதியில் ட்ரெக்கிங் போறவங்க வழி தவறி போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஹெலிகாப்டர்ல இருந்து மீட்பு பணியினர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த SOS மோஸ்ட்லி காடுகள்லையும் மலைகள்லையும் பயன்படுத்துவாங்க. அப்படிதான் வந்துட்டு ஜப்பான்ல ட்ரெக்கிங் போயிட்டு இருந்த 2 பெண்கள் வந்து தொலைஞ்சு போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள தேடி மீட்பு படையினரும் மலைப்பகுதியில் சுற்றிட்டு இருக்கும் போது அந்த ஹெலிகாப்டர் இருந்த கேப்டனுக்கு தூரத்துல வந்து SOS சிக்னல் தெரிஞ்சிருந்திருக்கு. உடனே காப்பாத்திட்டு அங்க இருந்து போயிறாங்க. போனவங்க வந்துட்டு சொல்றாங்க, நீங்க வந்து அந்த SOS சிக்னல் கொடுத்ததுனாலதான் உங்களை காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னதும் அவங்க நாங்க எந்த சிக்னலையும் வைக்கவும் இல்லை, நாங்க எதுவும் பண்ணல அப்படிங்கிறாங்க. இதனால ரொம்பவே குழப்பம் அடைஞ்ச போலீஸ் மறுபடியும் பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாங்க. அந்த SOS அப்படின்னு எழுதப்பட்டிருந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான பல டன்கள் வெயிட் உள்ளக்கூடிய மரங்களை வெட்டி உங்க SOS சிக்னல் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. 10 பேர் சேர்ந்தா கூட அவ்வளோ வெயிட்டான விஷயத்த பண்ணவே முடியாது. இது ஏலியனால பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.